ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். பாஸ்ட் 2 டேஸா ரன்னிங் ஓடாதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி விரக்தியாவும், என்ன சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாரி நம்ம டெய்லியும் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்துட்டு, ஒரு ஏக்கமாவும், ஒரு மாரி மிஸ் பண்ற மாரி ஒரு ஃபீலிங்கா இருந்துட்டுருக்கு. கன்சிஸ்டன்ட்டா ஓடிட்டு இருந்துட்டு, என்னடா இப்படி ஆயிருச்சு? சீக்கிரம் ரிக்கவரி ஆகணும். 2 நாளா ஓடவே இல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு மாரி கடுப்பாவும், ஒரு மாரி விரக்தியாவும் தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் என்னோட மைண்ட் செட்டு. மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, மாடிப்படி ஏறி இறங்க முடியுது. லைட்டா டேப்லெட்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ் பேக் வைக்க சொல்லியிருக்காங்க. எ தேவைப்பட்டா நல்லா பெயின் அப்படியே இருந்துட்டு இருந்தா மட்டும் தான் சிடியா, எம்ஆர்ஐ எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் டாக்டர் சஜெஸ்ட் பண்ணாங்க. மோரோவர் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா மாடிப்படி ஏறி இறங்க முடியுது. எனக்கு வந்து மைல்டு பெயின் தான் இருந்துட்டு இருக்கு. ரொம்ப வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரங்கள்ல நம்ம ரிக்கவரி ஆறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அடுத்த 1 வாரம் வரைக்கும் நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு மாரி அப்செட்டாவும், ஒரு மாரி போரிங்காவும் இருந்துட்டு இருக்கு. இப்போதைய சூழ்நிலை மைண்ட் செட்டு. டெய்லி ஓடிக்கிட்டு இருந்துட்டு, இப்ப வந்து ஓட முடியாம, ஒரு மாரி என்ன பண்றது இந்த டைம்ல அப்படிங்கிறது தான் வந்து என்னோட யோசனையா இருந்துட்டு இருக்கு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்கங்கிறத வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாடா பை பை. சி யூ டுமாரோ.